உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கொடுக்கிற இடத்துல தான் தேவன் பிரியமா இருக்கிறார். தண்ணி அடிச்சு நீ விபச்சாரம் பண்ணாலும் சபைக்கு வரலாம். போட்டாருடா ஒரு பாடத்தை. எல்லாம் கரெக்டு. நீ பணம் கொடுக்கலன்னா மட்டும் தேவன் மேலே பிரியமா இருக்க மாட்டார். அப்படித்தானே? விபச்சாரம் பண்ணிக்கலாம், டாட்டு அடிச்சுக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். நீ எவ்வளவு எனக்கு கொடுக்குறீங்க? அவருடைய கடவுளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னே தெரிலப்பா. நீ கொடுக்கறது உன் ஆக்ஷன்ஸை வச்சு தான் அவருடைய கடவுளால் கண்டே பிடிக்க முடியுமா? இன்னைக்கு ஒரு தலை, குட்டி தலை, ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். இதனால் அது பெனிஃபிட் ஆகுதா இல்லை அதனால் இது பெனிஃபிட் ஆகுதான்னு தெரியல. அந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகுறாங்க. லாஸ் ஆகிறது என்னவோ மக்கள் தான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. இளையகுமார் தன்னோட தகப்பன்ட்ட எல்லா ஆஸ்தியும் வாங்கிட்டு ரொம்ப தூரம் ஓடி போய் செலவு பண்ணிட்டான். இப்போ அவங்க அப்பா விட்டு அந்த பையன் போயிட்டே இருந்தாங்க, ரொம்ப தூரம் போனாங்க. இப்போ இந்த பையன் அவங்க அப்பாக்கு ஸ்டீல் பிள்ளையா? பிள்ளை இல்லையா? ஸ்டீல் பிள்ளை தானே. ஏன்னா அவன் திரும்பி வரும்போது அவங்க அப்பா அணைச்சிக்கிட்டாங்க. ஸ்டீல் அவன் பிள்ளை தான். அந்த மாதிரி தான் நீங்க கடவுளை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் நீங்க அவரோட பிள்ளை தான். நீங்க எவ்வளவு பெரிய பாவத்துல வாழ்ந்திருந்தாலும் இல்ல அதே பாவத்தை மறுபடியும் செஞ்சிருந்தாலும் நீங்க ஸ்டீல் அவர் பிள்ளை தான். நீங்க எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் நீங்க ஸ்டீல் அவர் பிள்ளை தான். நீங்க ஜெபிக்காம போனாலும் நீங்க அவர் பிள்ளை தான். நீங்க வேதத்தை வாசிக்காம போனாலும் நீங்க அவர் பிள்ளை தான். ஸ்டீல் பிள்ளை இல்லை, ஸ்டில் பிள்ளை. சரி, அதை விடுங்க. நீ எப்படி இருந்தாலும் அவர் பிள்ளை தான். எவ்வளோ மோசமான பாவம் பண்ணாலும் நீ அவர் பிள்ளை தான். சரி, இது வேதத்தின்படி சரியா தப்பா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்டலாம் பைபிள் பேசணும்னு அவசியம் இல்லை. சரி, இவருடைய கூற்றுப்படி என்ன? ஸ்டீல் நீ பிள்ளை தான். கரெக்டா? நீ என்ன இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் பிள்ளை தான். ஆனால் இவருடைய ஆவிக்குரிய தகப்பன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. ஒன்று தெரிஞ்சாங்க, நீங்கள் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் நீங்கள் சொல்லிக்கக்கூடாது. ஆனால் அவர் சிலரை பார்த்து இவன் தான் எனக்கு க்ளோஸ்ன்றாரு. அவன் யாருன்னா, எனக்கு பளிச்சு ஒரு வசனம் ஞாபகம் வந்துச்சு. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். கொடுக்கிறவன் இடத்துல தான் தேவன் பிரியமாக இருக்கிறாராம். தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் என்ன சொல்கிறாரு? கொடுக்கிறவன் இடத்துல தான் தேவன் பிரியமாக இருக்கிறார். நிறைய பேர் சொல்லிக்கலாம் அவங்களாம் பிரியமாக இருக்கிறாருன்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நீ எப்படி எக்கேடு கெட்டு போனாலும் அவர் உன்னை பிள்ளையாக தான் பார்ப்பாரு அப்படின்றாரு. அது எப்படிடா? பணம்னு வந்தால் மட்டும் உங்களுக்கெல்லாம் கொடுத்தாதான், கிரியைன்னு வந்தால் மட்டும் நீ செய்யலைனாலும் பரவாயில்ல. எப்படி அது? எப்படி இருந்தாலும் அவருக்கு கவலை இல்ல சார். மறுபடியும் சொல்றேன், நீ எப்படி இருந்தாலும் அவருக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும் அவருடைய அன்பு எவ்வளவு உயர்ந்த அன்புன்னு. அவருக்கு தெரியும் அவரோட தயவு எவ்வளவு பெருசுன்னு. அவருக்கு தெரியும் சார். அவரை நம்புறாரு சார். உன்னை நம்பல. நீ உன்னை நம்பினா சொல்ல முடியும். அவரை நம்புறாரு. அவரை நம்பி தான் சிலுவைக்கு வந்தாரு. அவரை நம்பி தான் உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு. அவரை நம்பி தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு. இந்த உன்னை நம்பி ஒண்ணுக்கு புடுங்கல. அவரு ஒரு ஆணியை கூட புடுங்கல. அவர் எல்லாத்தையும் புடுங்கினதெல்லாம் அவரை நம்பி. இப்போ ஜஸ்டின்னு அவர் உன்னை நம்பி எதுவுமே புடுங்கலையாம், ஒரு ஆணியை கூட புடுங்கலையாம். ஆனால் நீ ஏன்ப்பா இப்படி பேசிட்டு இருக்க? கொடுக்காத எவனும் தேவனுக்கு அந்த பிரியமான இடத்துல இருக்கிறதா நினைத்துக் கொண்டிருந்தால், வெல்கம் யூ ஹோலி ஸ்பிரிட். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம், அது எந்த தவறும் இல்லை. ஆனால் தேவன் நினைக்க வேண்டும், இவன் எனக்கு பிரியமானவன் என்று. ஆதார வசனம், உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம். கொடுக்குற விஷயத்துல மட்டும் அவர் உன்னை நம்பி தான் இருக்கிறாராப்பா? கொடுக்குறவன் இடத்துல தான் பிரியமாக இருக்கிறாராப்பா? சொல்லுப்பா. உனக்கு இந்த வசனம் மட்டும் கணக்கு தெரியுதே, இன்னொரு முக்கியமான வசனம் இருக்குது தெரியுமாப்பா? என்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் என்னுடைய கற்பனைகளை அவன் கை கொள்ளுவான். நீ ஆண்டவர் பயங்கரமாக நேசிக்கிறேன்னு சொல்லிக்கலாம், ஆனால் அவருடைய கற்பனையை கை கொள்ளலாம் நீ நேசிக்கலன்னு அர்த்தம். தெரியுமா தெரியாத அந்த வசனம்? ஒருவன் என்னை நேசிக்கிறேன்னு சொன்னால் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறான். சொல்லுப்பா, தெரியுமா தெரியாதா? உனக்கும் சரி, உன் ஆவிக்குரிய பிள்ளைக்கும் சரி, தெரியுமா தெரியாதா? பணம்னு வந்தால் மட்டும் தெரியும். கிரியை, அதாவது கெட்ட நடக்கைகள் நடக்காமல் நல்ல நற்கிரியைகளை செய்யணும் அப்படின்னு வந்தால் மட்டும் தெரியாது. அப்படியா? எல்லாரையும் முழு லூசுன்னே நினச்சிட்டியாப்பா? 2 பேரும் தான். 2 பேரும் சேர்ந்து மக்கள் எல்லாரையும் முழு லூசுன்னு நினச்சிட்டிங்களா? இல்ல, இந்த சபை எப்படி பட்டங்களுக்கு சொல்றேன். நீ பச்சை அடிச்சுனாலும் சபைக்கு வரலாம். நீ தண்ணியை போட்டு குப்புற படுத்து தூங்கினாலும் சபைக்கு வரலாம். சில பேர் சந்தோஷம் வராது. இல்ல ஏன் தெரியும் கைட்ட மாட்டேன். நான் அது பண்ணல. நான் பச்சை குத்துல நான் தண்ணிலாம் போடல. நான் ஒண்ணுக்கு பேசல. நான் அங்க பேசிட்டு இருக்கேன். தண்ணி அடிச்சு நீ விபச்சாரம் பண்ணாலும் சபைக்கு வரலாம். போட்டாருடா ஒரு பாடத்தை. எல்லாம் கரெக்டு. நீ பணம் கொடுக்கலன்னா மட்டும் தேவன் மேலே பிரியமாக இருக்க மாட்டார். அப்படித்தானே? விபச்சாரம் பண்ணிக்கலாம், டாட்டு அடிச்சுக்கலாம், என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். ஆனால் பணம் கொடுக்கலன்னா மட்டும் பாருங்கள்,
நீங்கள் கடவுளுக்கு ஒன்றை கொடுப்ப நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் நீங்கள் கடவுளை நம்பவில்லை என்ற அர்த்தம். கடவுளை நம்பவில்லை என்றால் அவர் வார்த்தைகளை நீங்கள் நம்பவில்லை என்ற அர்த்தம். அந்த வார்த்தை உங்களுக்கு வேலை செய்யாது. நீங்கள் ஊழியக்காரனுக்கு கொடுப்பை நிறுத்தும் போது அந்த ஊழியக்காரனை நம்பவில்லை என்ற அர்த்தம். The matter is not money, the matter is faith. ஃபெய்த் மேட்டர்ஸ் ஃபெய்த். நீ விசுவாசம் கொடுத்துருவ. ஆனால் நீ விசுவாசா விபச்சாரம் பண்ணாமல் இருக்க மாட்ட, டாட்டு குத்தாமல் இருக்க மாட்ட, கொலை செய்யாமல் இருக்க மாட்ட, சகோதரம் உடனேன்னு சொல்லாமல் இருக்க மாட்ட, அதெல்லாம் இல்லை. தண்ணி அடிக்காமல் இருக்க மாட்ட, அப்படிலாம் கிடையாது. நீ விசுவாசித்தாலும் தண்ணி அடிக்கலாம், டாட்டு குத்தலாம், எங்கே வேணால் பண்ணலாம், நீ சர்ச்சுக்கு வந்துடலாம். ஆனால் பணம் கொடுக்கலாம் மட்டும் நீ விசுவாசிக்கலன்னு அர்த்தம். இவ்வளோ வெளிப்படையாக நீங்கள் பேசியும் ஒரு பெருங்கூட்ட மக்கள் உங்கள் பின்னாடி வராங்க பார்த்தியா, அதில் நான் ஆண்டவர் யாருன்னு பார்க்குறேன். கேட்டுக்கு போகிற வாசல் பெருசாக இருக்குன்னு இருப்பார். போடு, எவனாவது நம்புவானா? இப்படி ஒருத்தர் சொல்லியும் ஆண்டவர் சொல்கிறாருன்னு நம்பி ஒரு பெருங்கூட்ட மக்கள் போவாங்க அப்படின்னு எவனா நினச்சாவது பார்த்துருப்பானா? ஆனால் என் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொன்னாரா? 2000 வருஷம் முன்னாடி சொன்னார். எப்பேற்பட்டவர் பத்தியா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் உங்க வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு உங்களுடைய பாவம் ஒரு காலம் ஒரு போதும் தடையா இருக்கவே முடியாது. என்னது பாவம் தடையா இருக்க முடியாது? ஆமாங்க. ஏன்னா சங்கீதம் 103 3 இப்படியா சொல்றது, அவர் உன் அக்கிரமெல்லாத்தையும் மன்னித்து உன்னுடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் மன்னித்திருக்கிறார். பாவம் தடையாக இருக்காது, பணம் மட்டும் தடையாதான் இருக்கும். அப்ப கடவுளுக்கு நீ அவர் எவ்வளவு நேசிக்கிறேன் எதை வச்சு கண்டுபிடிப்பாரு தெரியுமா? எவ்வளவு அவர் நம்புறேன் வச்சு கண்டுபிடிப்பாரு. நான் நீங்க என்ன எவ்வளவு நேசிக்கிறேன் எப்படி கண்டுபிடிப்பேன்? நீங்க எவ்வளவு என்ன நம்புறீங்கன்ற வச்சு. நீங்க என்ன எவ்வளவு நம்புறீங்கன்ற எப்படி கண்டுபிடிப்பேன்? நீ எவ்வளவு என்ன கொடுக்குறீங்கன்ற வச்சு. அவருடைய கடவுளுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னே தெரிலப்பா. நீ கொடுக்கறது உன் ஆக்ஷன்ஸை வச்சு தான் அவருடைய கடவுளால் கண்டே பிடிக்க முடியுமா? எப்பேற்பட்ட கடவுளை கும்பிட்றாருன்னு தெரியலையே. உன்னுடைய ஆக்ஷன்ஸ், அதாவது ஆக்ஷன்ஸ்னால் உன்னுடைய செய்கைகள் கூட கிடையாது, நீ கொடுக்குற பணத்தை வச்சு தான் அவர் கடவுளுக்கு நீ எவ்வளோ நேசிக்கிறேன்னு கண்டுபிடிக்கவே முடியுமா? அதையும் நம்பி ஒரு கூட்டம் மக்கள் கடவுள் பின்னாடி போகிறதா நம்பி அதுக்கு 2 பின்னாடி போதும். ஐயோ, என்னத்த சொல்ல. நிகழ்காலம் எதிர்காலத்தில் இந்த 3 காலகட்டத்துக்குள்ள பாவத்தை சிலுவையில இயேசு மன்னித்திருக்கிறார். இது நீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி தரும்? அப்புறம் நாளைக்கு செய்யப்படுற பாவத்தை மன்னிச்சிருக்காரு. ஆமாங்க, சிலுவையில அவர் ஏற்கனவே மன்னிச்சிருக்காரு. எப்படி சொல்றாங்க? சிலுவை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு தொங்கும் பொழுது நீங்கள் இன்னைக்கு செய்ய போகிற பாவம் அவருக்கு கடந்த கால பாவமா நிகழ்கால பாவமா? அங்கேருந்து பார்க்கும்போது அவருக்கு நீங்க செய்ய போகிறது எதிர்கால பாவம். அதனால சொல்றேன், நீங்க எதிர்காலத்துல நாளைக்கு செய்ய போற பாவத்தையும் சிலுவையில ஒரு கரையும் கொடுத்து உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்திருக்காரு. ஆகையால் அவருடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியை நீங்க அனுபவிப்பதற்கு உங்களுடைய பாவம் தடையா இருக்கவே முடியாது. என்ன ஒரு விளக்கம், என்ன ஒரு அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணினார் சிலுவையில், அதை நம்ப மாட்டாங்க. நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் சிலுவையில், அதை நம்ப மாட்டாங்க. தசமபாகம் கொடுக்கணும் கொடுக்கணும் கொடுக்கணும், தசமபாகம் நடக்கும், பணம். ஆனால் பாவம்னு வந்தால் மட்டும் எப்படி வேணால் இருக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். பணம்னு வந்தால் மட்டும் எனக்கு நீங்கள் ப்ரொபகேட் பண்ணுற கடவுளை பார்த்தா பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவர் வேதத்தின் ஆண்டவர் நிச்சயமாக கிடையாது, இயேசு கிறிஸ்து அறவே கிடையாது, வாய்ப்பே இல்லை. நீங்கள் வேற ஒரு இயேசுவை காமிச்சிட்ருக்கீங்க. அப்போ கடவுளுக்கு நீ அவர் எவ்வளோ நேசிக்கிறேன் எதை வச்சு கண்டுபிடிப்பாரு தெரியுமா? எவ்வளோ அவர் நம்புறேன் வச்சு கண்டுபிடிப்பாரு. நான் நீங்கள் என்ன எவ்வளோ நேசிக்கிறேன் எப்படி கண்டுபிடிப்பேன்? நீங்கள் எவ்வளோ என்ன நம்புறீங்கன்ற வச்சு. நீங்கள் என்ன எவ்வளோ நம்புறீங்கன்ற எப்படி கண்டுபிடிப்பேன்? நீ எவ்வளோ என்ன கொடுக்குறீங்கன்ற வச்சு. ஓகே ஓகே மக்களே, போங்க. ஜஸ்டின் என்ன நம்பணும், அதனால நான் இவ்வளோ கொடுக்கணும். கொடுங்க கொடுங்க, நல்லா பெருத்து போவாங்க. சரியா? நல்லா பெருத்து போவாங்க. நான் நல்லா சொல்கிறேன், நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு பெருத்து போவாங்க. தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு நீங்கள் சம்பாதிக்கிற எல்லாம் கொடுத்து ஓடுங்க. ஆனால் ஒன்று, ஆண்டவருக்கு நீங்கள் பயங்கர தூரமாக இருக்கீங்க, நேர் எதிரடையாக இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் அதையும் மீறி நான் போவேன்னா அது உங்கள் விருப்பம். புரியுதா? தெரியாமல் போயிட்டான்னு மட்டும் அங்கே போகும்போது சொல்ல முடியாது ராசா, வாய்ப்பே இல்லை.